Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசலானது விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி அணியினர் தற்போது தேர்தல் ஆணையரை சந்தித்து கட்சியின் சின்னம் மற்றும் பெயர் ஆகியவற்றிற்கு உரிமை கோரியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ். அந்த அதிருப்தி அணி தேர்தல் ஆணையரை சந்தித்து என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நாங்கள் தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என மமதா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள அதிருப்தி அணியை சார்ந்த நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்தை நேரில் அணுகி முறைப்படி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு மமதா பானர்ஜிக்கு எதிராக ரித்தா பிரதாப் பானர்ஜி தலைமையில் சுமார் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தி இருப்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். எனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு கூட்டத்தில் மமதா பானர்ஜியை கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாகவும் அரூப் ராய் என்பவரை புதிய தலைவராக நியமிப்பதாகவும் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவுகள் தொடர்பாக விரைவில் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகுவோம் என்றும் அவர்கள் அப்போது தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்று மதியம் ரித்தா பிரதாப் பானர்ஜி தலைமையிலான அதிருப்தி அணியை சார்ந்த நிர்வாகிகள் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான தேர்தல் ஆணைய குழுவினரை இன்று நேரில் சந்தித்தார்கள். ரித்தா பிரதாப் பானர்ஜி தான் தற்போது மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்த அவர்கள் அண்மையில் தங்களுடைய கட்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள், பிளவுகள் ஆகியவற்றை தெளிவாக எடுத்துரைத்ததோடு ஜூன் 22ஆம் தேதி தாங்கள் சிறப்பு கூட்டம் ஒன்றை கூட்டியதாகவும் அந்த கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டதாகவும் அதில் மமதா பானர்ஜியை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கி இருப்பதோடு அரூப் ராயை தலைவராக நியமனம் செய்திருப்பதையும் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய அணிக்கு 2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு இருப்பதாகவும் பெரும்பாலான உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்களையே ஆதரிப்பதாகவும் தெரிவித்துள்ள அவர்கள் தாங்கள் தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது தவிர திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்ற பெயர், கொடி, சின்னம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய சின்னம் புல் மற்றும் இரட்டை பூ, இந்த சின்னம் ஆகியவற்றை தங்களுக்கே வழங்க வேண்டும் என்று முறைப்படி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரித்தா பிரதாப் பானர்ஜி அவர்கள் தாங்கள் அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் முழுமையாக தெரிவித்திருப்பதாகவும் தங்களுக்கு தேர்தல் ஆணையரிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் மட்டும் பிளவு ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் கட்சியிலும் பிளவு ஏற்பட்டு மமதா பானர்ஜியுடைய கைகளில் இருந்து கட்சி கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது. தேர்தல் ஆணையம் இதில் எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறது, மமதா பானர்ஜி தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பி அவருடைய கருத்தையும் கேட்கப் போகிறதா என்பதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் மமதா பானர்ஜிக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேற்கு வங்க அரசியலில் தொடர்ந்து சவாலான பல காட்சிகள் அரங்கேறி வருவது மட்டும் உண்மையாக இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.